அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு நம்ம பதிவில் போட்டிருக்கோம். அதுல சொல்லக்கூடிய பதிவுகள் எதன் மூலமாக நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஜித் குமாருடைய சகோதரராலும் மற்றும் புகார் கொடுக்கப்பட்ட நிக்கிதா இவங்க கூறிய அடிப்படையில தான் நம்ம அந்த பதிவை வந்து வெளியிட்டோம். ஆனால் அங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னு இப்போ பலர் சொல்ற காரணம் அதுவே வந்து உண்மையா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்குது. அவங்க இப்ப சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அன்னைக்கு அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து வீல் சேர்ல அழைச்சிட்டு போனாங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுல நான் சொல்லியிருப்பேன். அந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த பதிவை நீங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த புகார் கொடுக்கப்பட்ட நபர் வந்து நிக்கிதா. அந்த நிக்கிதா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை காரணத்தினால அஜித் கிட்ட வீல் சேர் சொல்லி வீல் சேர்ல அழைச்சிட்டு போயிட்டு கோயிலில் விட்டுருக்காங்க. அந்த அஜித் குமாரும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வீல் சேரை எடுத்துட்டு தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வீல் சேரை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை வந்து அழைச்சிட்டு போய் விட்டுட்டு 500 ரூபாய் வந்து பணம் கேட்டதாக சொல்லப்படுது. அந்த பணம் கொடுக்க மறுத்திருக்காங்க நிக்கிதா. அதனால என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் அதே இடத்துல வாக்குவாதம் ஆயிருக்கு ரொம்ப. இந்த வாக்குவாதத்துல நிக்கிதாவுடைய பவரை காட்டணும். அதாவது எப்படி இப்ப வந்து நம்மளை எப்படி கேள்வி கேட்கலாம், அப்ப இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச மேல் அதிகாரி, அந்த மேல் அதிகாரி வந்து யாருங்கிறது இன்னமும் வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த மேல் அதிகாரிகள் வந்து சிக்கப்படுவார்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேல் அதிகாரிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, என்னுடைய நகை வந்து திருட்டு போச்சு, ஒரு பையன் சாவி கொடுத்தேன், பார்க்கிங் பண்ணாங்க, அதனால அந்த பையன் தான் எடுத்து டவுட்டா இருக்குன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுக்கல, அதாவது எப்படின்னா வாய் மூலயமா ஒரு புகார், அதாவது அவங்க கொடுக்க மேல் அதிகாரிகளுக்கு, அந்த மேல் அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் அஜித் குமாரை வந்து அடிச்சு கொலை பண்ணாங்க. தன்னுடைய படைபலத்தை காட்டணும், நான் யாருங்கிறது தெரியணும் அப்படின்ட்டு பண்ணாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அஜித் குமார் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விரைவில் இதற்கான நல்ல முடிவு கிடைக்கும். குற்றவாளிகள் அனைவருக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு அது அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தண்டனையா இருக்கும்.